பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல இந்த தொலைக்காட்சி வாயிலாய் சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் நான் ஜெபித்து காத்திருந்த போது ஒரு அம்மையார் என்னிடத்தில் ஒரு கேள்வியை வைத்தீர்கள். உங்கள் பேரோ ஊரோ அட்ரஸோ நான் சொல்கிறதில்ல, ஏன்னா அது சொல்லவும் கூடாது. சிலர் பல கேள்விகளை பலர் கேட்குறீங்க, யார் பேருமே நான் சொல்கிறதில்ல. இன்றைக்கு நீங்கள் கேட்ட கேள்வியை சொல்லும்போது நீங்களும் விளங்கிக் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் என்ன கேட்டீங்க? ஐயா, நான் ஏன் தான் பிறந்தேனோ எனக்கு தெரியலை அப்படின்னீங்க. என்னன்னு கேட்டேன். வாழ்க்கையில் நான் படாத உபத்திரவமே கிடையாது, அனுபவிக்காத வேதனையே கிடையாது, எல்லா பாடுகளையும் கடந்து வந்துருக்கிட்டேயா. இன்றைக்கும் பாடுகள் மத்தியில் தான் வாழ்கிறேன். நான் ஏன் பிறந்தேன், எதற்காக தேவன் என்னை உருவாக்கினார் என்று கூட எனக்கு விளங்கவில்லை என்றீர்கள். ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, முதல்ல கர்த்தர் நம்ம எதற்காக உருவாக்கினார் என்பதை அறியாவிட்டால் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நாம் இந்த பூமியில் வாழ்கிறோம், எதற்காக தேவன் நம்மை உருவாக்கினார்? ஏதோ சும்மா ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு கல்லப்புறைக்கு ஒரு மனிதனை உருவாக்கி அவனுக்கு ஒரு துணை தேவை என்று ஆண்டவர் உருவாக்கவில்லை. உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு, மறந்துடாதீங்க. சில நேரங்களில் நமக்கு வருகிற பாடுகளை பார்த்து, உபத்திரவங்களை பார்த்து நாம் அப்படி சொல்லிடுறோம், ஏன் என்னை தேவன் படைத்தார், ஏன் என்னை உருவாக்கினார். எனக்கு அன்பார்களே, இன்றைக்கி ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா எந்த டெசிக்னேஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கிறது தெரியணும். தெரியாட்டா என்ன பிரயோஜனம்? ஒரு ஆவிக்குரிய நிலையில் நாம் பிறந்திருக்கோன்னா ஏன் நமக்கு தெரியணும். ஒரு மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி அறிந்து பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் என்று சொன்னால் ஏன் ஐயா அப்படி வந்தது, அது எதற்காக, எதுக்குமே ஒரு காரணம் நமக்கு தெரியணும். ஆண்டவர் யாரையுமே ஒரு நோக்கம் இல்லாமல் உருவாக்குறதே கிடையாது. எல்லாரையும் படைக்கும் போது ஒரு நோக்கத்தோடு தான் படைத்தார். எனக்கு அன்பார்களை, உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒரு காரியத்தை நீங்கள் மறக்கவே கூடாது. என்னன்னு கேட்பீங்க? உங்கள் வேத புஸ்தகத்தை எங்கே இருந்தாலும் சரி தேடி எடுத்து நான் சொல்கிறது சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறக்காவது நீங்கள் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் கரெக்டாக எடுப்பீங்க. ஏன்னா எப்போதும் பைபிள் வாசித்து பழகினவங்க, அடிக்கடி இரவும் பகலும் கூட வாசிக்கிறீங்க. சில நேரத்தில் படுக்க போகும்போது வாசிப்பீங்க, தூங்கி எந்திரிச்சோடனே வாசிப்பீங்க. ஆனால் நான் சொல்கிறது சரியாக இருக்கா? ஏன்னா கண்ணை மூடிட்டு சொல்கிறாரே, கண்ணை மூடினா தான் கர்த்தருடைய பிரசன்னமே கிடைக்கும். அதனால தான் ஜெபிக்கும் போது கூட கண்ணை மூடுறோம். ஆகையினால உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தேடி எடுத்து ப்ராஃபட்டிக்கல் புக், அதாவது தீர்க்க தரிசன புஸ்தகம், எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே 9வது 10வது வசனத்தை அப்படி எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம்? பாட போகிறோம். அல்லேலூயா, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, என்று நன்மைகள் செய்பவரே, என்று நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே, என்று நன்மைகள் செய்பவரே, என்று நன்மைகள்
உம்மை யார் என்று நான் அறிவேன். மனிதர் ஐயா மனிதர் உலக மனிதர் தோற்றும் போது உம்மில் மகிழ செய்வரே. மனிதர் தோற்றும் போது உம்மில் மகிழ செய்வரே. உண்டாவியை நான் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. உண்டாவியை நான் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. எல்லை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். எல்லை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை இந்த வாழ்க்கை உலக வாழ்க்கை பயணத்திலே துணையாயிருப்பவரே. வாழ்க்கை பயணத்திலே நல் துணையாயிருப்பவரே. பழமாய் காப்பவரே. உம்மாத்தை நான் தேற்றி பழமாய் காப்பவரே. எல்லை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். எல்லை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே உண்மை உள்ளவரே என்று நன்மைகள் செய்பவரே. என்று நன்மைகள் செய்பவரே. எல்லை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். எல்லை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். எல்லாம் எடுத்திருப்பீங்க உங்க வேதத்துல. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 9வது 10வது வசனத்தை இப்ப வாசிக்க கேட்போமா? கர்த்தர் தமது கரத்தை நீட்டி, நல்ல கவனிங்க. கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு. ஹலோ, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வாய் நல்லதை மட்டுமா பேசுது? வான வரியந்தான் எட்ட பேசுது. ஆனால் அந்த வாயை தொடுறதுக்கு நம்ம என்ன பாக்கியம் பண்ணியிருக்கணும். அநேகருடைய வாயை தொட்டதை நம்ம இந்த வேதத்தில் பார்க்கிறோம். எசேக்கியேலுக்கு புஸ்தகச் சுருளை புசிக்க கொடுத்தார் இல்லையா? இதை உட்கொண்டு நீ என்னுடைய பேசுன்னு சொல்லி அவனுக்கு புஸ்தகச் சுருளை கொடுத்தார். அது அவனுக்கு முதல்ல அப்படியே புஸ்தகச் சுருளை அப்படியே புசிச்சான். அதன் பிறகு தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள் இருந்தார். அதே போல இந்த எரேமியாவை பார்த்து மிக அழகாக சொல்றார். என்ன சொல்றாரு? கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி. முதல்ல அவர் கரம் நீட்டுகிற தேவன். ஏன்னா அநேக நேரம் அவருடைய கரத்தை எப்போ நீட்டுன்னு காத்திருக்கிறத பார்க்கிறோம். 104 சங்கீதத்தில் 27 வசனத்தில் வாசிக்கும் போது ஏற்ற
வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். அல்லேலூயா. நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். ஆமா, அவருடைய கரத்தில் அற்புதங்கள் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி தொட்டார். எத்தனை இடத்துல இதை குறித்து பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 40-41 வசனத்தில் பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40-41. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குவதற்கு உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி தம்முடைய கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு. ஆமா, உருகாதோ நெஞ்சம் அவர் தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கல்வாரி அன்பை கண்ணாறு தந்து கல்வாரி காட்சியை தந்தார். கல்வாரி காட்சியை தந்தார். உருகாதோ நெஞ்சம். கையெல்லாம் கஷ்டம் தீராத கஷ்டம், கையெல்லாம் கஷ்டம் தீராத கஷ்டம், கரநீட்டி தொட்ட நீந்தானோ. கையெல்லாம் கஷ்டம் தீராத கஷ்டம், கரம் நீட்டி தொட்ட நீந்தானோ. உங்கள் காய்களில் அடியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உங்கள் கைகளில் அடியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சம் அவதானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கல்வாரி அன்பை கண்ணார கண்டு கல்வாரி காட்சியை தந்தார். கல்வாரி காட்சியை தந்தார். உருகாதோ நெஞ்சம். ஐயா, கரம் நீட்டி தொடுகிற தேவன். இங்கே பார்க்கிறோம், கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி என்ன சொன்னாராம்? என் வாயை தொட்டு வாசிங்க. இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். அது மட்டுமல்ல, கரத்தை நீட்டி தொட்டது மட்டுமல்ல, ஒரு கட்டளையும் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? ஒரு பொறுப்பு. என் வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன். பார் பார், பிடுங்கவும் புடுங்க, இடிக்கவும் இடிக்க, அழிக்கவும் அழிக்க, கவிழ்க்கவும் கவிழ்க்க, கட்டவும் கட்ட, நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். நல்ல கவனிங்க. ஒரு மனுஷனுக்கு எதற்காக ஏற்படுத்தினோங்கிறது தெரியலைன்னா பிரயோஜனம் இல்லை. ஏதோ உலகத்தில் வந்தோம், தின்னோம், வாழ்ந்தோம், போனோம், அது இல்லைங்க. ஒரு நோக்கம் இருக்கிறது. எதையுமே கர்த்தர் நோக்கம் இல்லாமல் செய்கிறவர் இல்லை. நானும் ஒரு காலத்தில் இப்படி தான் புலம்புனேன். எனக்கு தெரியாது. 2 வயசில் கண்ணு போன பின்னாடி என்னையே நானே நொந்துக்கிட்டேன். ஏற்க இந்த பூமியில் எதுக்கியா நான் பிறந்தேன்? ஏன் பிறந்தேன்? என்னை ஏன் கடவுள் படைச்சார்னு கேட்டேன். எனக்கு கண்வாருடைய நாம் அந்த கேள்வியை கேட்குறக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஏன்னா அவர் படைக்கிறார், நடத்துகிறார், காக்கிறார். அவர் கையில் இருக்குங்க. நாம் அதை கேட்குறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா நமக்கு விளங்கலைன்னா ஆண்டவரே சொல்லிக் கொடுன்னு கேட்டால் விளங்க சொல்லிக் கொடுப்பார். அநேக நேரங்களில் நம்ம எதுக்காக ஏற்படுத்தணும் தெரியாட்டா, நீங்கள் ஞானஸ்தானம் வாங்கி இத்தனை வருஷம் எதுக்காக கர்த்தர் எனக்கு அபிஷேகம் கொடுத்தார், எதற்காக என்னை தெரிந்து கொண்டார், எதற்காக என்னை இம்மட்டும் நடத்தி வந்தார், எதற்காக என் வாழ்க்கையில் நன்மைகளை செய்தார், கரம் பிடித்து நடத்தினார், கண்ணின் மணி போல காத்தார், எதுக்குங்க?
விதவுட் அ ரீசன், எதுவும் காரணம் இல்லாமலா? எனக்கு அன்பார்களே, இங்கே அநேக காரியங்கள் 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது கரத்தை நீட்டி வாயை தொட்டு முதல்ல என்ன செய்கிறாரா? என் வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன். நம்முடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை எப்படி இருக்கணும் அல்லது எப்படி இருக்கு? அதனால தான் சாலமோன் ஞானி சொல்றார், எல்லா காவலோடும் உன் வாய்க்கும் காவல் வையுங்கிறார். ஏன்னா வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நல்ல வார்த்தை மட்டுமா புறப்படுது? எனக்கு அன்பானவர்களே, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28வது வசனம். திருடுகிறவன் திருடாமலும் குறைச்சலுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து முதலாவது சாப்பிடணும். அது மட்டும் இல்ல, நல்ல கவனிங்க, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயில். ஏன் அந்த கைகளினால நல்ல வேலையை செய்யணும்? இன்னைக்கு எத்தனையோ மோசமான வேலையும் கை செய்யுது. எனக்கு அன்பாருடைய கைகளினால் நலமான வேலையை செய்யணும். அது மட்டும் இல்ல, நம்ம வாயிலிருந்து எப்போ என்ன செய்யக்கூடாது? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட. நீங்க நினைக்கிற மாதிரி கெட்ட வார்த்தைனோட ஏதோ கொச்சையா பேசினா தான் கெட்ட வார்த்தை இல்லை. ஒருத்தரை பார்த்து நீ உருப்பட மாட்ட, அது நல்ல வார்த்தையா? நீ விளங்கவே மாட்டேங்கிறோம், நல்ல வார்த்தையா? ஏன்னா மரணமும் ஜீவனும் எங்க இருக்கு? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவன் தான் அதன் கனியை புசிப்பான். நம்ம வாயால் நம்ம சொல்லணும்னா நமக்கு நாமே என்ன செய்கிறோம்? அதை தேடிக்கொள்கிறோம். எப்பவுமே பாருங்க, கெட்ட வார்த்தை ஒன்று வரக்கூடாதுன்னு சொன்னவர் அதோட நிப்பாட்டலை. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நாம பேசுறது மற்றவருக்கு பிரயோஜனமா இருக்கணும். அது எப்படி பேசணுமா? நீதிமொழிகள் 15:1 சொல்லுகிறது, மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றிவிடும். கடும் சொற்களோ கோபத்தை. அதனால நம்ம வார்த்தை எப்படி இருக்கணும்? மெதுவான பிரதியுத்தரமா இருக்கணும். இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள இருக்கா? ஆரம்பத்தில் இருந்துச்சு, புருஷன் கூட்டோன்னா ஐத்தான் அப்படின்னாங்க, இப்போ சைத்தாங்கிறாங்க. ஏன் சொல்கிறேன்? நம்ம வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகிற வார்த்தைகள் வரணும். எதுக்கு தெரியுமா? நம்ம வாயில் எப்பவும் என்ன இருக்கணும்? யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 13:9 வாசிக்க கேட்போம். கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையிலே ஒரு அடையாளமாக. ஏன்னா நம்முடைய வாயில எது இருக்கணும்? கர்த்தருடைய நியாயப்பிரமாணம். அதனாலதான் யோசுவாவுக்கு சொன்னார் 1:8 யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. வாயில என்னென்னமோ வச்சிருக்கமே, வைக்கக்கூடாதெல்லாம் வைக்கிறாங்களே. இன்னைக்கு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை என்ன செய்யணும்? வாயிலே வச்சிருக்கணும். இன்னைக்கு அநேகர் நம்ம பேசுகிற வார்த்தையில யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணக்கூட ஒரு வார்த்தை பைபிள்ல இருந்து நம்மளால கோட் பண்ண முடியுதா? நாம் இன்னைக்கு ஒருத்தர் பேசும்போது ஒரு வார்த்தை வேதத்திலிருந்து சொல்றோமா? ஏன்னா நமக்கு தெரியும் இந்த வேத புஸ்தகம் எவ்வளவு அருமையும். அநேக நேரம் பாடுறோம், வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி தேவனை அல்லது கண்களையே தினமோ திறந்திருளோ தினம் ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா உமது அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன்.
ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே அடிமை தாரையா. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறோம் நம்ம வாயிலிருந்து. அதனால தான் சொல்றாரு, என் வார்த்தையை உன் வாயில வைக்கிறேன். ஆண்டவர் முதல் நோக்கம் என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தையை பேசுறதுக்கு தான். நம்ம வாயில் அந்த வார்த்தையை வச்சது அவர் 3.5 வருஷ காலம் ஊழியம் செய்த காலத்தில் பேசிட்டு போனதை விட இதில் இருக்கிற எத்தனையோ காரியங்கள் இருக்குது. அதை பேசுறதுக்கு தான் நம்ம வாயில் வார்த்தை வைக்கிறார். மோசே சொன்னா, நான் திக்குவாய மந்த புத்திக்காரன், என்னை யாரும் நம்ப மாட்டாங்க, எனக்கு யாரும் செவி கொடுக்க மாட்டாங்கண்ணா. நீ போ, உன் சகோதரன் ஆரோன் உனக்கு எப்படி இருப்பான்? வாயாய் இருப்பான். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு உறுப்புக்களை உருவாக்குறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குங்க. இந்த வாய் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வரப்பிரசாதம். அதுக்கு எவ்வளவு பாதுகாப்பு, சுற்றி கல்லுவேலி போட்டு கொஞ்சம் எப்போதும் ஈரமாக வச்சு அதுக்குள்ள நாக்கு. ஏன்னா அவசரப்பட்டு பேசிடக்கூடாது, பதமாக பேசணும். சிலர் பார்த்தீங்கன்னா நெஞ்சில் ஈரமெல்லாம் பேசுகிறேம்பாங்களே, அது ஈரம் இருக்கணும். இந்த நாக்கு அதை மிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக சுற்றி வேலி போட்டு எவ்வளோ அழகாக உருவாக்கி வச்சுருக்கார். நம்முடைய வாயில் அவர் வார்த்தையை வைக்கிறார். முதலாவது ஒன்றை தெரிந்து கொள்ள, ஒவ்வொரு மனிதனையும் ஏற்படுத்துவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அநேக நேரம் நமக்கு தெரியலை ஒவ்வொருத்தரும் எதுக்கு ஏற்படுத்தினார். இன்னைக்கு அது தெரிஞ்சிருந்தா நம்ம இன்னைக்கு சொல்ல மாட்டோம், ஆண்டவர் ஏன் என்னை படைச்சார், ஏன் என்னை படைச்சார். சினிமாக்காரன் கூட படைக்கிறான், பாடுறான், ஏன்டா சாமி என்னை படைச்ச, என்னை படைக்கையில் என்ன நினச்சேங்கிறான். அவர் என்ன நினச்சார் தெரியுமா? நீயும் நானும் அவருடைய பணியை செய்வோன்னு சொல்லித்தான். நாம் இயேசு கிறிஸ்துவின் சீடராகவும் விசுவாசத்தில் முன்னெடுப்போம், இனி எல்லோருமே அவர் படிக்கவே ஒன்றாய் என்னால் உழைப்போம் நம்பித்தாங்க நம்மளை உருவாக்கினார். ஆனால் நம்ம அவருக்கு எதிர்பார்த்தபடி நடக்கிறோமா? ஒவ்வொருத்தரையும் உருவாக்குறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இன்றைக்கி அநேக நேரங்களில் ஒரு குறையோடு இருந்த உடனே, வேதனையோடு இருந்த உடனே, ஒரு வியாதியோடு இருந்த உடனே என்னை ஏன் படைச்சார்னு கேட்காதீங்க. உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய முடியும். அநேக நேரம் நம்முடைய வாயில் அவசரப்பட்டு பாசிட்டிவாக பேச மாட்டேங்கிறோம், நெகட்டிவாக பேசிடுறோம். எதற்காக என்னை ஏற்படுத்தினார்? இந்த பூமியில் ஒவ்வொருத்தரும் ஏற்படுத்துறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. இதுக்காக ஜெபிக்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சி தினந்தோறும் வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறீங்களா? ஏன்னா எங்கள் ஆலயத்தை வந்து பாருங்கள், ரெண்டும் கண்ணு தெரியாத மக்கள். முன்னாடி இருக்க தெரியாது, பின்னாடி இருக்க தெரியாது, பக்கத்தில் நிற்கிற யாரும் தெரியாது, ஆனா பெண்ணா தெரியாது, உடுத்தி இருக்க ஆடை கலை தெரியாது. ஆனால் இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் என் வாயில் கர்த்தர் நம்முடைய வார்த்தையை வைத்தார். அப்படி வைத்ததுனால தான் இன்றைக்கி அவர்களையும் பரமராட்சியத்துக்கு கொண்டு சேர்க்குற உன்னதமான பொறுப்பு எனக்கு அப்போ தெரிஞ்சிருந்தா நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன். 2 வயசில் கண்டு போனோன்னு என்னை ஏன் படைச்சிங்கன்னு சொல்லியிருக்க மாட்டேன். அவருடைய நோக்கம் நமக்கு தெரியலை. நாம் அவசரப்பட்டு மனம் பதறி பேசிடுறோம். எத்தாவை போல. தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, ஒரு நாள் எப்போமாவது இந்த ஆலயத்துக்கு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே வேனுக்கு 4000 ரூபா வாடகை செலவு தான் கூப்பிட்டு வரோம். அன்னன்னைக்கு சும்மா அனுப்புகிறல, எல்லாரையும் சாப்பிட வச்சு சத்தியத்தை சொல்லி தான் அனுப்புகிறோம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒன்றா உணவு கொடுக்க உதவலாம். இந்த கண்ணீராங்களுக்கு கண்ணாக பயன்படுற ஊண்டுகோலை கொடுக்க உதவலாம். ஏன் வருகிற ஈஸ்டர் பெருநாள், உயிர்த்தெழுந்த பண்டிகைலாம் வருது, நல்ல ஆகாரம் கொடுப்பதற்கு உதவலாம். ஏன் எத்தனை பேருக்கு போடுறதுக்கு உருப்படியாக சட்டை இல்லாமல் வரவங்களே எத்தனை பேர் கையிலே கட்டிட்டு வரதை பார்த்துருக்கேன். கேட்டால் ஐயா என்கிட்ட இதுதான் இருக்கும்பாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு நல்ல வேஷ்டி சட்டை கொடுக்க உதவலாம். அது மட்டும் இல்லை, பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரங்க வரமாட்டேன்றாங்க. நீங்களும் வந்து பார்க்கலாம். திருநெல்வேலியெலாம் ஓராரே இருக்குது. இன்னும் எத்தனை பேர் தங்குறதுக்கு இடம் கேட்டு இடம் கொடுக்க முடியல. நீங்களும் இதற்காக ஜெபியுங்கள். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லணும். ஏன் பிரதர்மைங்க, நான் காலையில் தெருவில் பிரசங்கம் பண்ண போயிடுவேன்,
உங்கள் ஃபோனை எடுக்க முடியாது. நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, ஃபோனை எடுக்கவே மாட்டேன்றாங்க பார்த்தீங்களா அப்படிங்க. அப்படி இல்லை. நான் தெருவில் பிரசங்கம் பண்ணி தான் இந்த ஊழியமே 32 வருஷங்களாக இன்றைக்கு வரை கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கார். அதனால் அதில் ஃபோன் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட பேசுகிறதா உங்கள்கிட்ட பேசுகிறதா தெரியாது. 10 மணிக்கு மேலே நீங்கள் கூப்பிடுங்க, உங்கள் ஜெப காரியங்களை சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் இதுக்கு எப்படி உதவி செய்யலாம், 2 நம்பர் டிஸ்பிளேயில் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் ஜிபே ஃபோன்பே உண்டு, விலாசமும் வரும். நீங்கள் தாராளமாக அதில் வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நான் கணக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா அதற்கு தனி நம்பர் இருக்குது, என்னிடத்தில் கேளுங்க. 8438852500. இதில் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு வருஷ கடைசியில் இதுக்கு நான் பில் வைக்கணும் பிரதர் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அனுப்பிட்டு உங்கள் ஃபேன் நம்பரும் உங்களுடைய ஆதார் நம்பரும் கொடுத்தா அந்த வருமான வரி விலக்குக்கு சர்டிஃபிகேட் வைக்கப்படும். ஆண்டவர் கொடுக்குறதுக்கு என்னையா கணக்குனீங்கன்னா அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே ஆண்டவர் எதற்காக ஏற்படுத்தினார்? பல காரியங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம், என் வார்த்தையை சொல்லுவதற்கு. என் வார்த்தையை சொல்ல உன் வாயில வைத்தேன் என்றாரே. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் உருவாக்கிற நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொண்டால் சில உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கங்கள் வரும்போது எங்கள் அறியாம ஏன் உருவாக்கினார் என்று ஐயா நாங்கள் நெகட்டிவாக எப்பொழுதும் பேசிவிடாதபடிக்கு எதற்கும் ஒரு காரணம் என்று உண்டு என்பதை உணர்ந்தவர்களாய், யோபுவை போல அவன் கடைசி மட்டும் குற்றம் சாட்டாதவனாய், ஒரு வார்த்தை கூட பேசாதவனாய் இருந்தது போல நாங்களும் இருக்க என்ன எங்களை தகுதிப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. வியாதி படுக்கையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வயது முதிர்ந்தோருக்காய் ஜெபிக்கிறேன். வாலிப தம்பி தங்கையருக்காய் ஜெபிக்கிறேன். பலவிதமான வியாதிகளிலே படுத்துக்கொண்டு படுத்த படுக்கையில் என்னை விசாரிக்க ஒருவருமே இல்லை என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தீராத வேதனை, கண்ணீர், கவலையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற கர்த்தர் உதவி செய்யட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.